இன்றைக்கு கர்த்தர் எப்படி சொல்றார்னா, நான் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென் என்று சொல்லாமா? ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் எப்போ உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச வருதோ, அதாவது கர்த்தர்ட்ட என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும், நீ செய்யறத அடுத்தது. நம்ம ஒரு காரியத்தை கேட்டு செய்யறது அடுத்தது, ஆனால் நம்ம அக்செப்ட் பண்ற பாருங்க, அதுவே தேவனுக்கு பிரீதி. ஆமென் என்று சொல்லலாமா? மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டபடினால நம்ம செயல்படுறது அடுத்து, ஆனா மனப்பூர்வமாய், சொல்லுங்க மனப்பூர்வமாய். அதாவது ஒரு யாருக்கிட்ட சொல்வாரு, உன் மனதை செலுத்தின நாள். தானியேல்கிட்ட சொல்வாரு, உன் மனதை செலுத்தின நாள். அப்பவே யார் இறங்கிட்டா? தூதன் இறங்கிட்டா, காபிரியேல். நீ செய்வேன்னு சொல்லி உன் மனதை செலுத்தின பாத்தியா, நான் என்ன அர்ப்பணிக்கிறாண்டூரே அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாத்தியா, அப்பவே தேவன் இறங்கிட்டார் உங்களுக்காக. ஆமென் என்று சொல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த பரிசுத்தம் எனக்கு வேணாண்டூரே, நானும் பரிசுத்தமாக விரும்புறேன் அப்படின்னு உங்க இருதயத்துல நீங்க விரும்புறீங்க பாருங்க, நீங்க விரும்பின அன்றைக்கே கர்த்தர் உங்களுக்குள் இதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஆமென் என்று சொல்லாமா? ஏன் நம்மளை கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கணும்னு விரும்புகிறார் அப்படின்னா, நம்ம மேலே 2 மெயினான அபிஷேகம் இருக்குது. நம்மளை கர்த்தர் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும், ராஜாவாகவும் ஆசாரியனாக. வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம், தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது சொந்த ரத்தத்தினால் நம்மளை கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மளை எப்படி நிறுத்தி இருக்கிறாராமா? தேவனுக்கு முன்பாக நம்மளை எப்படி நிறுத்தி இருக்கிறாராமா? ஆமா, ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் என்னை நிறுத்தி இருக்கிறாரு. என்னை எப்படி நிறுத்தி இருக்கிறார்? திரும்ப சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக. இன்னொன்று, காலையில் நான் அப்படியே நைட் தூங்கிட்டு இருக்கிற பொழுது எனக்குள்ள ஒரு வார்த்தை வருது. பரிசுத்தம் என்றால் அப்படிங்கிறத இன்னொரு அர்த்தத்தில் சொன்னா, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை, அது அவர் விரும்புகிற வாழ்க்கை. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துகிறார் என்றால், எந்த அலங்காரத்தை நமக்குள் வைக்கிறார் என்றால், அவருக்கு ஏற்ற வாழ்க்கை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. அவருக்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் என்ன செய்கிறாராமா? அலங்கரிக்கிறார்.